ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ இன்னைக்கு நம்ம ஜிம் பால் ஒர்க் அவுட் பார்க்க போறோம் நம்ம கிளாஸ்ல. இது ஏன் பண்ணணும்னு சொன்னா, நிறைய ஆசனா பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா அவங்களால செய்ய முடியாது. என்னன்னு கேட்டா, பாடியில ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறது இந்த பால் ஒர்க் அவுட்ஸ். பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, நீல் டவுன் பண்ணிட்டு பால்ல எப்படி இருக்கணும். ஸோ எந்த ஒரு பொசிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெண்ட் பண்ணி அந்த நீல் டவுன் பண்ணிட்டு இந்த பொசிஷன் வந்துட்டீங்கன்னா சேஃபா இருக்கலாம். நீங்க அப்ப இந்த பாலை ஹக் பண்ணிக்கோங்க. டோஸ்ல ஸ்டாண்ட் பண்ணிட்டு மெல்ல அப்படியே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாலை ரோல் பண்ண கத்துக்கணும். இது நீக்கான ஒர்க் அவுட்டும் கூட. இப்ப என்ன பண்ணணும், பாலை நல்லா நீ வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். இது நல்லா வந்துருச்சுன்னா இன்னைக்கு ஒரு 5 ஸ்டெப் பார்க்கலாம். இப்ப அப்டமனை பிளேஸ் பண்ணிக்கோங்க. பாலை நல்லா பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வாக் ஆன், அப்படியே வாக் பண்ணுங்க. பாலை ரோல் பண்ணிட்டு வாக் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணணும், பேக் போங்க. சப்போஸ் உங்களுக்கு பால்ல பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னா காலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். விழுந்தாலும் சைட்ல விழணும். ஓகேவா? சோ இப்படி எடுத்துக்கிறீங்க. இப்படி நல்லா பாலை ரோல் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வரீங்க. நல்லா அப்படி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் இப்ப பார்க்கலாமா? மெல்ல காலை ஒரு காலை ரைஸ் பண்ணலாம். இன்னும் நல்லா ஒரு பிளெக்சிபிலிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் 4th ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 காலையும் இப்படி ரைஸ் பண்ணணும். எவ்வளவு இது பண்றீங்களோ இடுப்பு, ஸ்பைனல் கார்டு எல்லாம் உங்களுக்கு பிளெக்சிபிள் ஆகும். ஓகே, few seconds ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பால் இது இப்படி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸிங் போஸ். இது ஆக்சுவலி இது மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு நல்லா பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்க, மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் போகணும். ப்ரோன் போஸ்ட்ல எடுத்தீங்களா, இப்ப சுப்பைன் போஸ்ட்ல எடுக்க போறீங்க. அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அகைன் காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறீங்க. உங்க பம்மால ரோல ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரோல ரொட்டேட் பால நல்லா ரொட்டேட் பண்றீங்க. இது நல்ல ஒரு பிளெக்சிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஹிப்ல ஒரு பிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் லீன் ஆன் த பால் அண்ட் அகைன் கம் பேக் டு த ஃபுட். 1 2 லைக் திஸ். இப்படியே நீங்க ஒரு 5 times 10 times பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடி பிளெக்சிபிள் வந்துடும், ஃபியர் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த பால்ல அப்படியே படுக்கணும். படுத்து இந்த கையை கொண்டு போய் கீழே வைக்கணும். கீழே வச்சீங்கன்னா இது என்ன ஆசனம், இது சக்கராசனம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திரும்ப பால் ரோல் பண்ணிட்டே வந்து இங்க டச் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டம்மி ரெடியூஸ் ஆகும். நல்லா படுத்து பேக் எடுக்கணும். நல்லா அப்படி படுத்து நல்லா பேக் எடுங்க. பண்ணும்போது டம்மி ரெடியூஸ் ஆகும். இன்னைக்கான பால் ஒர்க் அவுட் இது போதும்னு நினைக்கிறேன். இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.